ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கப் கடலை மாவு வச்சு ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு பதிலாக இதே மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க. சூப்பராகிட்ட இருக்கும். பிள்ளைகளுக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கடலை மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். கூடவே உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீனி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கடலை மாவு கட்டிகள் இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே இதை மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் வத்தல் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் வந்து 2 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோடா உப்பு, பேக்கிங் சோடா, ஈனோ இதனால ஆட் பண்ணிக்கலாம். லெமன் கொஞ்சம் புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி பவுல் எடுத்துக்கோங்க. மல்லி இலை எடுத்துக்கலாம். புதினா கொஞ்சம் 2 இலை எடுத்துக்கோங்க. மிளகாய் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். புதினா வாசத்துக்காண்டி 2 இலை போட்டுக்கோங்க. இது கூடவே பொரிகடலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சட்னி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இதில் நெய்யாது இல்லைன்னா எண்ணெயாவது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு குழிவான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல, இதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சு இதை பிளேட்டை வச்சுக்கலாம். இது மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்டீம் ஆகி வரட்டும். அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொட்டினோடனே இதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சீனி வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு பதிலாக இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி 1/2 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சீனி நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கப் கடலை மாவு இருந்தானே ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இட்லி தோசை சாப்பிடாமல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது நமக்கு இனிப்பு, புளிப்பு, எரிப்பு எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னியும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சட்னி நம்ம இப்போ அரைச்சோம்ல, இதுவுமே நல்லாயிருக்கும். சீனி நமக்கு நல்லா கரைஞ்சிச்சு. இறக்கி வச்சிடலாம். பாருங்கள், இதுவுமே நமக்கு நல்ல வெந்து வந்திருக்கு. பாருங்கள், கத்தியில் ஒட்டலை, நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கும்.
இப்போ நீங்கள் தனியாக வெளியே எடுத்து வச்சுருங்க. இப்போ இது நல்லா ஆறின உடனே ஒரு லெமன் எடுத்துக்கோங்க. ஒரு லெமன் புழிஞ்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சூடாக ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் ஆறின பிறகு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நமக்கு இனிப்பும் புளிப்பும் எரிப்புமா சூப்பராகிட்டு இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணோம்ல, இது நல்லா ஆறி இருக்கும். இப்படி தொட்டு பக்கமாக நமக்கு விரலில் ஒட்டக்கூடாது. லைட்டாக ஓரத்தில் இது கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம். பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நீங்கள் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக நமக்கு பஞ்சு போல் இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல, இது மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பிள்ளைகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. நம்ம இந்த ஜூஸ் ஊற்றும் போது இன்னும் கொஞ்சமே நமக்கு சாஃப்டாக வரும். மேலே மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மல்லி சட்னி, தேங்காய் சட்னி எதுவுமே சூப்பராக இருக்கும். இது கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.